நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 10.1 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வெக்டரோட இன்ட்ரடக்ஷன் நம்மளோட சேனலில் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட பேசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டர் அல்ஜிப்ரோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு represent graphically a displacement of 40 km 30 degree east of north ஒரு கிராஃப் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க, இதில் ஈஸ்ட் ஆஃப் நார்த்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுப்போம், அதுலேயே நம்ம நார்மலாக டைரக்ஷன் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 40 கிலோமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணணும். இதில் இப்படி ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதை பீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஓபின்றது 40 கிலோமீட்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் போட்டிருக்கேன் இந்த ஒரு லைனும் 10 கிலோமீட்டர்ஸாக நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஸ்கேலையுமே இங்கே கொடுத்துருங்க. இந்த ஸ்கேல் இந்த ஒரு பாக்ஸும் 10 கிலோமீட்டர், அப்போ 40 கிலோமீட்டருக்கு இந்த லைன் கொடுத்தாச்சு. இதில் 30 டிகிரியை மார்க் பண்ணும். ஈஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஆஃப் நார்த்ன்றது இங்கே வரும். இந்த இடத்துல 30 டிகிரி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிற இந்த ஆங்கிள் 30 டிகிரி, ஈஸ்ட் ஆஃப் நார்த் 30 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணிடணும். இதுதான் அவங்க கேட்டிருக்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிளாசிஃபை த ஃபாலோயிங் மெஷர்ஸ் அஸ் ஸ்கேலர்ஸ் அண்ட் வெக்டர்ஸ். இதில் எதெல்லாம் ஸ்கேலர் எதெல்லாம் வெக்டர் அப்படின்னு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பேசிக்காக நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்கேலர்ஸ் தான். வெக்டர்ஸ் அப்படின்னும் போது யூனிட் கூட அதோட டைரக்ஷனே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தான் நம்ம என்னன்னு சொல்லணும், வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ 10 kg அப்படின்றது வெறும் கிலோகிராம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது என்ன யூனிட்? ஸ்கேலார் யூனிட். இங்கே எஸ்ன்னு போட்டதெல்லாம் ஸ்கேலார் யூனிட். 2 meters நார்த் வெஸ்ட், 2 மீட்டர் மட்டும் சொன்னால் நம்ம ஸ்கேலர்னு சொல்லியிருப்போம். நான் நார்த் வெஸ்ட்னு அவங்க டைரக்ஷனையும் சொன்னதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா இது ஒரு வெக்டர் யூனிட்னு சொல்லணும். வெக்டர் யூனிட் 40 டிகிரின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. போன கொஸ்டினில் சொன்ன மாதிரி 30 டிகிரி ஆஃப் இந்த டைரக்ஷன் அவங்க சொல்லலையே, அதனால வெறும் டிகிரி மட்டும் கொடுத்ததுனால இது ஒரு ஸ்கேலார் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் 40 வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேலார் யூனிட் தான். ஸ்கேலார். ஸோ 10 to the power minus 19 கூலும்ன்றதும் உங்களோட ஸ்கேலார் யூனிட். ஏன்னா இந்த டைரக்ஷன் நம்மளுக்கு இங்கே மென்ஷன் ஆகலை. 20 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. பர் செகண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட வெக்டர் யூனிட். நெக்ஸ்ட் பாருங்க. கிளாசிஃபை த ஃபாலோயிங் as a scalar and vector. டைம் பீரியட் என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேலார் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெறும் டைம் பீரியட் மட்டும் இருக்கு. ஸோ டைம்ன்றது பர்டிகுலராக ஒரு டைம் மட்டும் சொல்றது, எந்த டைரக்ஷனும் சொல்லாமல் இது ஒரு ஸ்கேலார் யூனிட். ஸோ டிஸ்டன்ஸ்ன்றதும் ஒரு 40 கிலோமீட்டர், வெறும் அந்த நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுறது டிஸ்டன்ஸ், ஸ்கேலார் யூனிட். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதில் டைரக்ஷனும் மென்ஷன் ஆகிடும், அதனால இது வெக்டர் யூனிட். வெலாசிட்டின்றதும் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, நமக்கு அதில் டைரக்ஷன் வரும், அதனால அதுவும் வெக்டர் யூனிட் தான். ஒர்க் டன் அப்படின்றது ஸ்கேலார் யூனிட், நம்ம டைரக்ஷனை சொல்ல மாட்டோம். ஸோ இது ஸ்கேலார் யூனிட்ல வரும். இது வெக்டரா ஸ்கேலாரான்னு கேட்டால் எப்படி எழுதிடலாம். இது ஜஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு நமக்கு தேவைப்படுறது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது முக்கியம். இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் கோஇனிஷியல் வெக்டர், எதெல்லாம் ஈக்குவல் வெக்டர்ஸ், எதெல்லாம் கொலினியர் பட் நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கோஇனிஷியல் வெக்டர்ஸ்னா இந்த வார்த்தையிலே அதோட அர்த்தம் இருக்கு. இனிஷியல் பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கிற வெக்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஇனிஷியல் வெக்டர். சரி, இப்போ இதில் எது இனிஷியல் பாயிண்ட் எது டெர்மினல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க, எல்லா சைடும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கிறதுக்கு இந்த பக்கம் ஆரோ கிடையாது, இங்கே மட்டும் தான் ஆரோ இருக்கு பாருங்க. அப்போ இந்த வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட் இது, டெர்மினல் பாயிண்ட் இது. அதே மாதிரி இந்த டி வெக்டருக்கும் இனிஷியல் பாயிண்ட் இது, டெர்மினல் பாயிண்ட் இது. ஏன்னா இந்த அந்த ஆரோட ஹெட் எங்கே முடியுதோ அதுதான் நம்ம டெர்மினல் பாயிண்ட். இப்போ இந்த ஏடி ரெண்டு பேருக்குமே இந்த ஒரே இடத்துல தான் இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன வெக்டர்ஸ்ன்னு சொல்லிடலாம், கோ இனிஷியல் வெக்டர்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ ஏ வெக்டர் அண்ட் டி வெக்டர் தான் இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராமோட கோ இனிஷியல் வெக்டர்ஸ். அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்றது லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும், உங்களோட டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களை நம்ம ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ இந்த டி வெக்டரோட இனிஷியல் இங்கேருந்து இங்கே டெர்மினேட் ஆயிருக்கு. இங்கே பி வெக்டரும் இங்கே இனிஷியல்லேருந்து இங்கே என்ன ஆயிருக்கு, டெர்மினேட் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போயிருக்காங்க. ரெண்டு பேரோட லென்த்தும் ஈக்குவலும் கூட. எப்படி ஈக்குவல்னா இதை ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்களே, ஸ்கொயரில் எல்லா சைடும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இந்த பி அண்ட் டி கூட டெஃபினட்டாக என்ன தான் ஈக்குவல் தான்.
ஈக்குவலாவும் இருந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது நம்ம அவங்கள ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ நம்ம பி வெக்டர் அண்ட் டி வெக்டர் இவங்க தான் இதுல இருக்க ஈக்குவல் வெக்டர்ஸ். இதுல ஏன் நான் இந்த ஏ, சி எல்லாம் நான் சொல்லலைன்னா, இப்ப ஏ வந்து இந்த பக்கம் போயிருக்கு, சி இந்த பக்கம் போயிருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அவங்கள ஈக்குவல் வெக்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அடுத்து கொலினியர் பட் நாட் ஈக்குவல். கொலினியர்னா ஆக்சுவலா நம்ம சின்ன கிளாஸ்ல ஒரே லைன்ல இருக்க நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். வெக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலினியர் பேரலல் வெக்டர்ஸை வந்து நம்ம கொலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த பியும் டியும் கொலினியர் தான். இந்த ஏயும் சியும் கூட கொலினியர் தான். இதுல கொலினியரா இருக்கணும். ஆனா அது ஈக்குவலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பியும் டியும் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. அவங்க 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல தானே போயிருக்காங்க. அப்ப ஈக்குவலா இல்லாம கொலினியரா மட்டும் இருக்கிறவங்க, பேரலலா மட்டும் இருக்கணும். ஆனா அவங்க ஈக்குவலா இருக்கக்கூடாதுன்றது ஏயும் சியும். ஏ வெக்டரும் சி வெக்டரும் பேரலலா இருக்காங்க. ஆனா அவங்க ஈக்குவல் கிடையாது. ஏன்னா ஏவோட டெர்மினேஷன் இந்த பக்கம் இருக்கு. சியோட டெர்மினேஷன் இந்த பக்கம் இருக்கு. அப்ப இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போயிருக்கு. டைரக்ஷன் வேற மாரி இருக்குல்ல. அதனால அவங்க ஈக்குவல் கிடையாது. அப்ப ஏ அண்ட் சி தான் நீங்க எடுத்து எழுதியிருக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் பார்க்க போறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் இதுலயே உங்களுக்கு அந்த ரீசனும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ வெக்டரும் நெகட்டிவ் ஆஃப் ஏ வெக்டரும் கொலினியர் வெக்டர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வெக்டர் வந்து இங்க இருந்து இப்படி போற வெக்டர் வந்து ஏ வெக்டர்னா இந்த பக்கம் ஹெட் இருந்துச்சு. இது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கும்போது இந்த பக்கம் கோடு போடுவோம். மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 2 பேரும் கொலினியர் வெக்டர்ஸ் தான். ஸோ டெஃபினட்டா பேரலலா இல்லாம ஒரே இடத்துல ஒரே லைன மேல வர்ற வெக்டர்ஸ் கூட என்ன வெக்டர்ஸ் தான் கொலினியர் வெக்டர்ஸ் தான். ஸோ இது ட்ரூ தான் கரெக்ட். Two collinear vectors are always equal in magnitude ன்னு கேட்டிருக்காங்க. parallel vectors ஓட magnitudeனா lengthன்னு அர்த்தம் சரியா? magnitudeனா length. அந்த length எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. நான் இங்க 2 லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. 2 பேரும் parallel lines தான் இருக்காங்க. ஆனா இந்த லைன் குட்டியா இருக்கு, இந்த லைன் பெருசா இருக்கு. அப்ப அவங்க ஈக்குவலா இருக்க மாட்டாங்க. ஸோ உங்க லென்த் எப்பவுமே ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்வேஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட்னு கொடுத்ததுனால இது ஃபால்ஸ். அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 வெக்டர்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா சேம் லென்த் இருக்கணும். இப்போ ரெண்டுமே 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் லென்த்ல இருக்கு. அதான் சேம் மேக்னிடியூட். ஆர் கொலினியரான்னு கேட்டிருக்காங்க. நான் இங்க ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். நான் இந்த பக்கம் ஒரு 1 மீட்டருக்கு வந்து ஒரு வெக்டரும், இந்த பக்கம் ஒரு 1 மீட்டருக்கு வெக்டரும் எடுத்திருக்கேன். இவங்களோட மேக்னிடியூடும் ஈக்குவல் தான். ஆனா இவங்க 2 பேரும் நம்ம கொலினியர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் கோஇனிஷியல் ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் அப் ஆயிருக்காங்க. கொலினியர்னா இந்த மாதிரி நமக்கு பேரலலா வரணும்ல. ஸோ வந்து 2 பேரோட லென்த் ஈக்குவலா இருக்குன்றதுக்காக அவங்கள நம்ம கொலினியர்னு சொல்லிட முடியாது. சொல்லவும் கூடாது. ஸோ அதான் இதுல குடுத்துருக்காங்க. சேம் மேக்னிடியூட் இருந்தாலே அவங்கள கொலினியர்னு சொல்லிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிரணும் நம்ம. அடுத்து 6th கொஸ்டின்ல 2 collinear vectors having same magnitude or equal இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. collinear vectorனா parallel vectors. நான் வந்து parallel vectors இங்க எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து இந்த சைடு arrow, இந்த சைடு arrow எடுத்திருக்கேன். இவங்க கூட collinear தான். collinear vector in same directionம் இருக்கு. collinear vector in different directionம் இருக்கு. ரெண்டுமே accepted தான். இப்போ இவங்களோட magnitude equalஆ இருந்தா, இதுவும் 5 cm, இதுவும் 5 cm வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் equal மேக்னிடியூட்ல இருக்காங்க. ஏன்னா ஒரே லென்த்ல இருக்காங்க. 2 பேரும் கொலினியரும் கூட. அப்ப இவங்க 2 பேரும் நான் ஈக்குவல்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. ஏன்னா ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்றது ஒரே லென்த்துக்கும் இருக்கணும், ஒரே டைரக்ஷன்லயும் இருக்கணும். ஏன்னா சேம் டைரக்ஷன்ல இருந்தா மட்டும் தான் உங்களை நீங்க என்னன்னு சொல்ல முடியும்? ஈக்குவல்னு சொல்ல முடியும். இவங்க தான் வேற வேற டைரக்ஷன்ல இருக்காங்களே. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.